வணக்கம். வெல்கம் டு ஏஎல்பி டெக்னீஷியன்ஸ் 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் 2018 சீரீஸ்ல இது பார்ட் 2. கொஸ்டின் நம்பர் 21. விச் மேஜர் பேங்க் ஹாஸ் லான்ச்டு த உன்னதி கிரெடிட் கார்டு இன் 2017 டு என்ஹான்ஸ் வந்து என்ன கிரெடிட் இன்க்ளூஷன் இன் இந்தியா. ஸோ இது என்ன அப்படின்னா 2017 கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கேன் சரிங்களா. ஏன்னா 2018 வந்து என்ன இந்த எக்ஸாம் நடந்தது. இப்போ நீங்க 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது என்ன இருக்கணும், 2023 என்ன கரண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எக்கானமியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கு தான் நம்மளோட சேனல்ல என்னன்னா கரண்ட் அஃபேர் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் சரிங்களா 6 மந்த் கரண்ட் அஃபேர் வந்துருன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனாவே இப்போ ஸ்போர்ட்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு, இன்டர்நேஷனல் என்ன இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு, அவார்ட்ஸ், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எம்சிக்யூ வைஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணிக்கோ. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி வந்துன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 22. விச் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டஸ் நாட் அக்கர் வைல் ரைடிங் அ பைசைக்கிள்னு சொல்றாங்களே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம்ல. நம்ம இயக்க ஆற்றல் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்லாம் வந்து ஊஞ்சலை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஊஞ்சல் வந்து இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஊஞ்சல் வந்து என்னன்னா கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பந்தை வந்து என்ன பண்றேன்னா நான் இந்த சைடு வந்து என்ன நகட்டுறேன் சரிங்களா. நான் நகட்டி இவ்வளவு தூரத்துக்கு மேல கொண்டு வரல. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் மேல கொண்டு வரும்போது என்ன இந்த பந்து இதா இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கெயின் பண்ணிருக்கும் சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுல மேக்ஸிமமா இருக்கும். இப்ப நான் பந்து ஆறு இது வந்து என்னன்னா ஊஞ்சல் நினைச்சுக்கேன். இதை நான் அங்கிருந்து விடணும்னு வச்சுக்கேன். இவ்வளவு தூரம் வந்து மேல தூக்கிட்டு கிட்ட விடும்போது டக்குன்னு மூவ் ஆகும்ல. ஸோ இந்த மூவிங்ல இருந்து இப்படி போயிட்டு அதே மாதிரி இந்த மறுபடியும் பின்னாடி வரும்ல. இப்படி வரும்போது அந்த பேட்டர்ன் போயிட்டு போயிட்டு வருதுல, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல். ஸோ இதுதான் வந்து என்ன கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டு கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப நம்ம பைசைக்கிள ரைட் பண்ணும்போது அது மூவிங்ல இருக்கு பாத்தீங்களா, அதனால என்ன கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஆக்ட் ஆகும். ஹீட் எனர்ஜி நம்ம பைசைக்கிள் ஓட்டிட்டு வந்து நின்றாவே நம்ம பாடியிலே பார்த்துருக்கோம், நிறைய ஹீட் ஆகும். ஓட்டும் போது நிறைய வந்து என்ன ஹீட் எனர்ஜி வந்து என்ன ஃபார்ம் ஆகும் சரிங்களா. மெக்கானிக்கல் எனர்ஜி அந்த பைசைக்கிள் வந்து என்ன மூவ் ஆகுதுல, அதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. ஆனா கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு ஒண்ணு உருவாகவே உருவாகுது நம்ம பைசைக்கிள் ரைட் பண்ணும்போது. அப்ப என்ன சொல்லிடலாம், டைரக்டா இதை தான் வந்துன்னா வராதுன்னு சொல்லிடலாம். அவன் கேள்வியை அதான் கேட்டேன், டஸ் நாட் அக்கர்ன்னு தான் சொல்லியிருக்கான். அப்ப ஃபோர்த் தான் வந்துன்னா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23. The pH of the solution is 3. When its pH changes to 6 அப்படின்னா then H plus அயனோட கான்சன்ட்ரேஷன் கேட்கறாங்களே. ஸோ இதுல BHம் H plus அயனும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நம்ம ரிலேஷன் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது ஆசிட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஆசிட்டுக்கான என்ன சொல்லுவாங்கன்னா H பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸுக்கானது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப H பிளஸ் அப்படின்னா அயனிய வந்து என்னன்னா இது வழங்கும் சரிங்களா. இது அயனிய வந்துன்னா கொடுக்கும், அதனால இந்த டைரக்ஷன் போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணும், அதே அயனிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும், இது வந்து என்ன பண்ணும் வாங்கும் சரிங்களா. ஸோ இந்த டைரக்ஷன் வரும். சரி, இப்ப இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப பிஹெச் அப்படின்னு வேல்யூ சொல்லியிருக்காங்களே. பிஹெச்சோட வேல்யூ என்னன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆசிட் அப்படின்னு சொல்லுவேன் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 7 வரும். 7 என்ன சொல்லிடுவாங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இது இருக்கட்டும். அடுத்து 8ல இருந்து என்ன அப்படின்னா 14ன்னு வரும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ். நம்மளோட பிஹெச்சோட வேல்யூவே வந்து என்னன்னா 1ல இருந்து 14 வரைக்கும் வரும். 1ல இருந்து 6 வந்து ஆசிட், 7 வந்து நியூட்ரல், 8ல இருந்து 14 வந்து பேஸ் சரிங்களா. சரி, இதுல இருந்து என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, லோவர் த பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது பிஹெச்சோட வேல்யூ கம்மியாக எதுக்கு இதாகும் அப்படின்னா ஈக்குவல் டு ஹையர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்சோட வேல்யூ வந்து கம்மியாக H பிளஸ் அயன் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆசிட் இருக்கு பாத்தீங்களா. இப்ப ஆசிடோட இது வந்து என்னன்னா பிஹெச்சோட வேல்யூ வந்து என்ன 1ல இருந்து 6. பிஹெச்சோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கேன், எனக்கு H பிளஸ் அயன் ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா. இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச்சோட சொல்யூஷன்ஸ் வந்து என்ன 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன இருக்கும், நம்மளுக்கு H பிளஸ் அயன் வந்து என்னன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் சரிங்களா. ஏன்னா 1 2 மேல இருந்து வரணும். 6 தான் ரொம்ப ஆசிட் கம்மியா இருக்கும், 5 வந்து அதிகமா இருக்கும், 4 வந்து இன்னும் கொஞ்சம் ஆசிட் அதிகமா இருக்கும், இந்த 3 2 பார்த்தா ரொம்ப அசிட்டிக்கா இருக்கும் சரிங்களா. அப்ப 6 வந்து ரொம்ப கம்மி, அதுல இருந்து கீழே கீழே போக போக வந்து நம்மளோட H பிளஸ் அயன் அதிகரிக்கும், அசிட்டிக் தன்மையும் அதிகரிக்கும் சரிங்களா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச்சோட வேல்யூ சேஞ்சஸ் டு 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிஹெச்சோட வேல்யூ வந்து என்னன்னா 6 அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா 3ல இருந்து 6 ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், சோ இந்த இடத்துல வந்து இங்க பாருங்களேன் பிஹெச்சோட வேல்யூ அதிகரிக்குது. அப்ப என்ன ஆகும், H பிளஸ் அயன் வந்து என்னன்னா குறையும் ரைட்டா. ஏன்னா நான் சொல்லிடுறேன் பிஹெச் 3யோட இதுல வந்து H பிளஸ் அயன் அதிகமா இருந்ததுனால நம்ம அசிட்டிக்கா ஃபீல் பண்றோம். அதனால பிஹெச்சோட 6 ஆகும்போது அசிட்டிக் தன்மை கம்மியாகும் சரிங்களா. அப்படியே கம்மியாயிட்டே வரும்போது H பிளஸ் அயன் வந்து என்ன குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, பிஹெச் 6 வரும்போது வந்து என்னன்னா
நம்மளுக்கான H பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும் தெரிஞ்சிச்சுல. இப்ப ஆன்சர் வந்து டிக்ரீஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஆனா அவன் வந்து என்ன சொன்னா எவ்வளவு டைம்ஸ் சொல்லியிருக்கான்ல, 100 டைமா, 1000 டைம்ஸா, டூ டைம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா நம்மளுக்கான பிஹெச்சோட ஃபார்முலா இருக்கு. ஸோ பிஹெச்சுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனஸ் லாக் H பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்ன மீன்னா இப்ப நான் பிஹெச்சோட வேல்யூ வந்துன்னா 3 எழுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாக் மைனஸ் இருக்குல்ல, அது என்ன ஆகுனா 10 பவர் வந்து -3 H பிளஸ் அயனா வரும். அதே மாதிரி பிஹெச்சோட வேல்யூ வந்து 6 எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் 10 பவர் -6 H பிளஸ் ஆகும். சரிங்களா? இப்ப பிஹெச் 3ல இருந்து பிஹெச் 6 தான் போச்சு. எவ்வளவு கூடி இருக்குன்னா 10 பவர் 3 போயிருக்குல்ல. ஸோ 10 பவர் 3 ஏன்னா -3ல -6னா எவ்வளவு இருக்கு? 10 பவர் இன்னொரு 3 மடங்கு அது இருக்குன்னு சொல்றோம். இப்ப நம்ம 10 பவர் 3 எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு எழுதுவோம். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ண என்ன வரும்? 1000 அப்படின்னு வரும். அப்ப என்ன இருக்குன்னா H பிளஸ் அயன் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1000 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன கான்செப்ட். சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 3 தான். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 24 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கான சிட்டி கொடுத்துட்டாங்க, பாப்புலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, லிட்ரேட் கொடுத்துட்டாங்க, இல்லிட்ரேட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் கொடுத்துட்டாங்கல்ல. இதை வச்சு என்ன கேட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கிவன் டேட்டா த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் இன் சிட்டி சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சியை பாருங்களேன், பாப்புலேஷன் டோட்டல் இருக்கு. இதுல லிட்ரேட் வந்து 50 பேரும், இல்லிட்ரேட் வந்து 100 பேரும். அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் கண்டுபிடிச்சிடலாம்ல. மொத்த டோட்டல் வந்து 150 பேர், ரைட்டா? ஸோ டோட்டல் வந்து 150 பேர் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஓகே, டோட்டல் அதாவது சிட்டி சியோட வந்து என்னன்னா பாப்புலேஷன் டோட்டல் சியோட பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பேர், ரைட்? அப்ப என்ன சொல்லியிருக்கான்? லிட்ரேட் வந்து கொடுத்துட்டான். லிட்ரேட் எவ்வளவு பேர் இருந்தான்? 50 பேர் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இல்லிட்ரேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இல்லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 பேர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவன் கேட்டிருக்கிறது லிட்ரேட்டோட வந்து என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்கான். இந்த 50 150ல என்ன பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதான ஆன்சர். அப்ப என்ன பண்ணுவோம்? 50 வந்து என்ன வாட் பர்சன்ட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன 150 அப்படின்னு போடுவோம். அப்படி போட்டா எப்படி போடலாம்? ஸோ 50 கீழே வந்து என்னன்னா 150 வரும், இன்ட்டு வந்து என்ன 100 போடுவோம், ரைட்டா? ஸோ இது இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடியாயிரும். என்ன அடிக்கலாம்? அஞ்சால அடிக்கலாம்ல. ஸோ 3 5 5 5 5 50 வரும். இப்போ என்ன அப்படின்னா 100/3 இருக்கும். 100 3ஆல 33 வந்துன்னா 33 வரும். ஓகேவா? இதுதான் வந்து என்ன பர்சன்டேஜ். அப்ப ஆன்சர் 33.33%. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 25 நேம் த இந்தியன் என்டர்பிரனர் கோஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் இந்தியன் லோ காஸ்ட் ஏர்லைன் ஸ்பைஸ்ஜெட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. சரி, இது என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். 2018 இருந்தே நம்மளுக்கு என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் வந்து பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான ஸ்டெப்பை வந்து என்ன எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த கொஸ்டின் கேட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப ஸ்பைஸ்ஜெட்டோட ஓனர் வந்து அஜித் சிங். இந்த கொஸ்டின் நீங்க எப்படின்னா நம்மளோட எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். விஜய் மல்லையான்னு சொல்லியிருக்காங்களே, 2018 எப்ப வந்து இவர் கிங்ஃபிஷர் வந்து ஓன் பண்ணிருப்பார். ஸோ கிங்ஃபிஷருமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஏர்லைனா இப்ப இருந்தது. அப்ப இருந்தது, இப்ப வந்து என்ன டிஃபால்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரத்தன் டாடா வந்து 2023 வாங்கிட்டாங்க. ஏர் இந்தியாவை வந்து ஓன் பண்ணிருப்பாங்க, ரைட்டா? சரி, இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கேப்டன் ஜிஆர் கோபிநாத். நம்ம வந்து சூரரை போற்றோட மூவி வந்து பார்த்திருப்போம்ல. அந்த மூவியோட லைஃப் வந்து இவரோட லைஃபை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் எடுத்துன்னு சொல்றாங்க. சரி, இதுல இருந்து என்னன்னா ஜிஆர் கோபிநாத்தோட ஏர்லைன் என்ன ஸ்டார்ட் பண்ணா ஏர் டெக்கான் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? இது வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து அஜய் சிங் தான் வந்து ஸ்பைஸ்ஜெட்டோட ஓனர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 26th கொஸ்டின் என்ன சொல்றீங்கன்னா கன்சிடர் த கிவன் ஆர்குமெண்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் அசம்ஷன் ஆர் இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த ஆர்குமெண்ட் அசம்ஷன் ரெண்டையுமே படிச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ் அட்வைஸ்டு ஒய் தட் இஃப் ஹி ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஹி ஆர் ஷி ஷுட் ஜாயின் வந்து ஐஐஎம். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து மேனேஜ்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஐஏஎம் ப்ரொவைட் குட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். ஆமால, இப்ப நான் ஐஏஎம் வந்து ஏன் அவர் சொல்றாருன்னா பிகாஸ் ஆஃப் வந்து குட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் இருக்கு, அதனால நீங்க அதுல ஜாயின் பண்ண சொன்னாங்க. டெஃபினட்டா வந்து ஒண்ணு வரும். சரிங்களா? செகண்ட் வந்து எக்ஸ் லிசன் டு த அட்வைஸ் கிவன் பை ஒய். ஏன் வந்து எக்ஸ் வந்து ஒய்யோட இதை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணணும், பிகாஸ் ஹி ஷுட் ஜாயின் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ கண்டிப்பா இதுலதான் ஜாயின். ஒரு நல்லதா, அதாவது இவர் வந்து நல்ல இதை தான் சொல்றா. சரிங்களா? ஒரு நல்ல இது சொல்லும் போது கண்டிப்பா அந்த அட்வைஸ் நம்ம எடுக்கத்தானே செய்வோம். ஸோ தட் அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் தான் தரேன். எக்ஸ் லிசன் டு த அட்வைஸ் வந்து என்ன கிவன் பை. அவர் எடுக்கிறாரோ இல்லையோ, அவர் ஜாயின் பண்றதோ இல்லையோ, ஆனா அவர் லிசன் பண்றது வந்து எக்ஸ் லிசன் டு த அட்வைஸ் கிவன் பை வந்து ஒய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால என்ன வரும்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து கரெக்ட். சரிங்களா? போத் அண்ட் 1 or 2 வந்து இம்ப்ளிசிட். நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த செகண்ட் அசம்ஷன்ல வந்து என்னன்னா அவர் ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்ற, அவர் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்றதுக்கான சொல்ற எக்ஸ் அட்வைஸ் பண்றாருல அதை வெறும் லிசன் பண்ணிக்கிட்டார், அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன்.
27th question, when a ray of light travels from வந்துன்னா denser medium to rarer medium சொல்றாங்க, it bends அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா சயின்ஸோட கொஸ்டின் தான். அதுவும் வந்து என்ன, நீங்க ஸ்னெல் லா அப்படின்னு ஒரு லா இருக்கும் சரிங்களா, ஸ்னெல் லாவோட கான்செப்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்னெல் லா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போதும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட சொல்லும். இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ஒவ்வொரு மீடியமும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒவ்வொரு மீடியமுக்கான ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர் மீடியம். இதை வச்சுதான் வந்து என்னன்னா அந்த ஆங்கிளோட டிஃபரன்ஸ் வரும்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப இதுல பாருங்களேன், when the light வந்து என்ன ray passes from the rarer அப்படின்னா lesser medium to denser medium போகும்போது angle of incidence வந்து greater than angle of refraction சொல்றாங்க சரிங்களா. because light ray வந்து என்ன bends towards a normal சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப அதாவது ஒரு லெஸ்ஸர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியம் போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த லைட் என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் நார்மலுக்கு தான் வந்து என்னன்னா பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா அவன் கேட்டிருக்கிறது டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப லைட் ரே வந்து பாசஸ் த்ரூ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் அப்படின்னா the angle of incidence is smaller than angle of refraction because the light ray வந்து bend away from the normal சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், it's bend away from the normal and speed சொல்றாங்கல்ல. இதோட இன்னொரு கான்செப்ட் இருக்குல்ல, என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சா தானே நம்ம வந்து என்ன சொல்ல முடியும். சரி, இது நான் என்ன இந்த இடத்துல போறேன் சரிங்களா. அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இதுல இந்த மாதிரி இருக்கு. இப்ப லைட் வந்து நான் இந்த இடத்துல வந்து பாஸ் பண்றேன் சரியா. லைட் நான் பாஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகும். சரி, இதுதான் வந்து அதாவது இந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் ரைட்டா. இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும், இதுதான் ரிஃப்ராக்ஷன் சரிங்களா. ஸோ இது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அதாவது இது என்ன இன்சிடென்ட் ரெயின் சொல்லுவாங்க அந்த வருதுல. ஸோ அதுதான் வந்து இன்சிடென்ட் ரெயின் சொல்லுவாங்க. இது ரிஃப்ராக்ஷன் வந்து ரெயின் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதான் இன்சிடென்ட் ரே ஓகேவா, அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி இந்த இது பாத்தீங்களா, ஸோ இந்த இருக்குல்ல, இந்த டீட்டா இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லுவாங்களா ரிஃப்ராக்ஷனோட வந்து என்னன்னா ஸோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துல இன்சிடென்ட் வரும், எந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வரும், எந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் தான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஸ்னெல்லா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் வந்து ஒன்னு ஒன்லி தான் கரெக்ட் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 28, வாட் இஸ் த மீன் ஆஃப் வந்துன்னா ஃபர்ஸ்ட் 5 ட்ரையாங்கிள் நம்பர்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்துன்னா இதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்துன்னு இந்த ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். சரி, இந்த கொஸ்டின் என்ன, ட்ரையாங்கிள் நம்பர். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பர்னா எனக்கு என்னன்னு தெரியும். இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் நம்பருக்கு நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் முதல் ட்ரையாங்கிள் நம்பருக்கு ஒரு டாட் தான் வரும் சரிங்களா. செகண்ட் ட்ரையாங்கிள் நம்பருக்கு ஒரு டாட், அடுத்து 2 டாட் வைப்பேன். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுல. இதுல எத்தனை டாட் இருக்கு, மொத்தம் 3 டாட் இருக்கு. அடுத்து நான் தேர்ட் ட்ரையாங்கிள் நம்பர், அதாவது தேர்ட் ட்ரையாங்கிள் நம்பருக்கு என்ன பண்ணோம், ஒரு டாட், அது 2 டாட், அடுத்து 3 டாட். அப்போ 4னா 4 டாட் வரும், 5னா 5 டாட் வரும். இப்போ என்னன்னா மொத்த இதையும் நம்ம கூட்டணும் சரிங்களா. ஸோ மொத்த இதையும் கூட்டினா இங்க முதல் ட்ரையாங்கிள் நம்பருக்கு ஒரு டாட் வரும், செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு 3 டாட், தேர்டுக்கு வந்து 6, ஃபோர்த்துக்கு வந்து 10, ஃபிஃப்த்துக்கு வந்து 15 டாட். அவன் கேட்கறது என்ன கேட்டிருக்கான், மீன் அப்படின்னு கேட்டிருக்கான். மீன்னா ஆவரேஜ் சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவேன், மொத்த டாட்ஸையும் நான் கூட்டுவேன் சரிங்களா. மறந்துடாதீங்க, மொத்த டாட்ஸையும் கூட்டணும், மொத்த நம்பரை கூட்டினா நமக்கு ஆன்சர் வராது. அப்ப மொத்த டாட்ஸை கூட்டினா நான் 1, அதுக்கப்புறம் 3, அடுத்து 6, அடுத்து 10 பிளஸ் வந்து 15. ஸோ டிவைடட் பை என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை நம்பர், 5 நம்பர்ல ரைட். அப்ப மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும், 35 வரும். கீழே வந்து 5 இருக்கு. அப்ப 7 5 35. அப்ப ஆன்சர் வந்துன்னா 7 அப்படின்னு வரும் சரிங்களா. இது ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு ட்ரையாங்கிள் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 29, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, இஃப் கொசிகன் டீட்டா பிளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னா காட் டீட்டாவோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கொடுத்தது இல்லைங்க சரிங்களா. ஸோ கொசிகன் டீட்டா பிளஸ் வந்து என்ன காட் டீட்டா என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு சொல்றேன் 2ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து ஒரு ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா கொசிகன், ஸோ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் வந்து என்ன காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ஸோ இந்த இடத்துல எழுத ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பின்னு போடுவோம். ஸோ ஏ பிளஸ் பி, அதே மாதிரி வந்து ஏ மைனஸ் வந்து பின்னு வரும் ரைட்டா. இப்ப அப்படியே வந்து வேல்யூ இப்ப என்னன்னா அந்த ஏ தான் வந்து கொசிகன் டீட்டான்னு வரும், பி தான் வந்து காட் டீட்டா வரும்ல. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, ஸோ கொசிகன், அதாவது கொசிகன் டீட்டா, அதே மாதிரி வந்து என்னன்னா பிளஸ் போட்டு காட் டீட்டா அப்படின்னு வருமா ரைட். ஸோ இந்த சைடு இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இதுல என்ன ஆகும், அதே தான் கொசிகன், ஸோ கொசிகன் டீட்டா மைனஸ் வந்து என்னன்னா காட் டீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னா 1 அப்படின்றது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கேன். இப்ப இந்த கொசிகன் டீட்டா பிளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து அப்ளை பண்றேன் சரியா.
2 இன்ட்டு இப்போ என்ன இருக்கும் இந்த கொசிக்கன். ஸோ கொசிக்கன் வந்து என்ன தீட்டா மைனஸ் வந்து என்ன காட் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும்ல. சரி, இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 2-வை வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும் கொசிக்கன் தீட்டா மைனஸ் வந்து என்ன காட் தீட்டா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன் இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து என்ன சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த சமன்பாடு 1 சமன்பாடு 2ஆல வந்து என்ன நான் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும் இங்க இருக்க பாருங்களேன் இங்க கொசிகன் டீட்டா இருக்கு இங்க கொசிகன் டீட்டா இருக்கு இங்க காட் டீட்டா இருக்கு இங்க காட் டீட்டா இங்க பிளஸ்ல இருக்கு அங்க மைனஸ் இருக்கு. அப்ப காட் டீட்டா கேட்டுட்டு அடியான பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன நிற்கும் இந்த இடத்துல என்னன்னா 2 கொசிகன் தான் வருது இருக்கு. ஓகே 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு வந்து என்னன்னா இங்க 2 இருக்கு இங்க பிளஸ் 1/2 ஆகும். அப்ப 2 பிளஸ் 1/2 அப்படின்னு ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ கொஞ்சம் கம்மியா இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ 2 கொசிகன் டீட்டா 2 பிளஸ் 1/2. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸோ கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு இது என்ன ஆகும் 4 பிளஸ் 5/2 அப்படின்னு வந்துரும்ல. ரைட்டா? 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு வந்து 5/2 அப்படின்னு வருது. இப்போ எனக்கு வேணா கொசிகன் டீட்டா மட்டும் தான் வரணும் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ கொசிகன் டீட்டா வரணும் அப்படின்னா அந்த 2 வந்து என்ன ஆகும் ஸோ 5/2 ஆல்ரெடி வந்து இந்த 2 வந்து கீழே போயிடும். அப்போ 5/4 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த நம்ம ஃபார்முலா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுல இந்த கொசிகன் டீட்டா வேலையை நான் சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் அதாவது இந்த 5/4 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் 5/4 வரும். ஏன்னா கொசிகன் டீட்டா 5/4 இருக்கு பிளஸ் வந்து என்ன காட் டீட்டா ஸோ ஈக்குவல் டு 2ன்னு வரும். ரைட்டா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது காட் டீட்டா. அப்போ காட் டீட்டா வேணும்னா என்ன பண்ணுவேன் 2 மைனஸ் 5/4 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ என்ன 4 2 வந்து 8ன்னு வரும். 8 5 டிவைட் பை 4ன்னு வரும். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே இருக்கு. ஸோ 8ல் 5 போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 3 3/4ன்னு வரும். சரிங்களா? இப்போ 3/4 நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0.75 வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியானது அண்ட் ஆல்சோ வந்து டைம் டேக்கன். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 30th question. Who was the flag bearer of India at the 2016 Rio Olympics அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்குமே என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். அதுவும் பர்டிகுலரா வந்துன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட இது இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க 2023 இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்மளோட சேனல்ல நான் கரண்ட் அஃபேர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரம் த செப்டம்பர் மந்த்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? செப்டம்பர்ல இம்பார்ட்டன்டான வந்து அவார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸ்டேட்டு பர்சனாலிட்டி நேஷனல் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஒன்னொன்னையும் கவர் பண்ணி அந்த மாசத்துல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ கவர் பண்ணிடுறேன். அதே மாதிரி செப்டம்பர் கவர் பண்றேன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் எக்ஸாம் எது வரைக்கும் அந்த மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் ஃபாலோ அவர் சேனல் ஃபார் த கரண்ட் அஃபேர். சரி, ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 31. Except helium, all noble gas have how many electron in the outermost cell அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருக்கு. நம்ம லேர்ன் பண்ணி தான் அந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நோபல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்களா நோபல் கேஸ்னா ஒன்றும் கிடையாது. இந்த கேசஸோட இது எல்லாமே நான் ரியாக்டிவா இருக்கும். அது ஏன் நான் ரியாக்டிவ் இருக்குன்னா இதோட அவுட்டர்மோஸ்ட் செல்ல இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா இருக்கும். சரிங்களா? அதாவது இங்க பாருங்க நோபல் கேஸ் ஹவ வந்து ஃபுல் அவுட்டர் வந்து என்ன எலக்ட்ரான் ஷெல். அதனால வந்து விச் மேக் தீஸ் எலக்ட்ரான் நான் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ மொத்தம் 6 வந்து என்ன நோபல் கேஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஹீலியம் இருக்குல்ல இந்த ஹீலியத்தோட இது வந்து என்ன அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட எலக்ட்ரான் பாண்டிங் அப்படின்னா 2 மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு ஸோ நியான் இருக்குல்ல நியோனோட மொத்த இது வந்துன்னா 10 வரும். ஸோ இதோட எலக்ட்ரான் பாண்டிங் எப்படி இருக்குன்னா 2,8 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அடுத்த ஆர்கான் ஸோ ஆர்கானோட இது வந்து 18 இதோட பாண்டிங் எப்படின்னா 2,8,8 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ கிரிப்டான் இருக்கு. கிரிப்டான வந்து 36 இருக்கு. ஸோ இந்த 36 எப்படி இதாகுன்னா 2,8,18 வந்து என்னன்னா 8 அப்படின்னு வரும். ஸோ எலக்ட்ரான் பாண்டிங் புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல வந்து 2 இருக்கும். அடுத்து 8 வரும். அடுத்து 18 வரும். அதுக்கப்புறம் 32. ஸோ இதுதான் வந்து என்ன அந்த பேட்டர்ன். சரிங்களா? ஸோ கிரிப்டானுக்கு அப்புறம் என்ன இருக்கு ஜெனான் இருக்கு. ஸோ ஜெனானோடது 54 இருக்கா. ஸோ இந்த 54 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,8, ஸோ 18, 8 அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குன்னா ஸோ ரேடான் இருக்கு. ரேடானோடது வந்து என்னன்னா 86 இருக்குல்ல. ஸோ 86 அது எப்படி வந்து எலக்ட்ரான் பாண்டிங் இருக்கும் 2,8, 18, அதே மாதிரி வந்து 32, 18, 8 அப்படின்னு வரும். சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் எண்டு எல்லாமே பாருங்க எக்ஸப்ட் வந்து ஹீலியம் இதை தவிர மிச்சம் எல்லாத்துலயுமே வந்து அந்த எண்டோட எலக்ட்ரான் பாண்டிங் வந்து 8 இருக்கும். சரிங்களா? அப்ப 8 வந்து கம்ப்ளீட் இருக்கும். அதனால ரியாக்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இதனாலதான் வந்து நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம்.
32nd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் ஃபேமஸ் வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டி வந்து பீட்டோட பர்சன் ஆஃப் த இயர் அவார்ட் 2017. இந்த எக்ஸாம் வந்து 2018ல கண்டக்ட் பண்ணாங்க. அதனால 2017ஓட கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளோட இது என்ன 2024 எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து 2023க்கான கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான கொஸ்டின் இங்க கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா செப்டம்பரோட கரண்ட் அஃபேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி டீடைல வந்து என்னன்னா எம்சிக்கு வைஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணி அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சார், இதுக்கான கரெக்டான ஆன்சர் அனுஷ்கா சர்மா. ஏன் இதெல்லாம் இப்ப தேவையில்லையா 2017 நடந்த வந்து அந்த கரண்ட் ஈவெண்ட் இப்ப வந்து கேட்க மாட்டோம். ஸோ அதனாலதான் வந்து இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினை பார்க்க. பட் தெரிஞ்சுக்கணும் என்ன ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க தெரிஞ்சதா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 33, சூஸ் த கரெக்ட் அனாலஜஸ் வேர்டோட வந்து பேர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்கல்ல. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீப்புள் கொடுத்துருக்காங்க, பர்சன் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பீப்புள் வந்து எதில் எழுதுவோம்? ப்ளூரல் ஃபார்ம் தானே. ஸோ பீப்புள் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ப்ளூரல் வரும். பர்சன் வந்து என்னன்னா சிங்குலர். ஸோ பர்சன்னா ஒரு ஆளை தான் நம்ம வந்து என்ன பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப என்ன பேட்டர்ன்? ப்ளூரல் அண்ட் சிங்குலர் பேட்டர்ன்ல வரணும். சரிங்களா? இப்ப இந்த ஃபங்கஸ் பாருங்களேன். ஃபங்கஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன இருக்குன்னா ஃபங்கைன்னு இருக்கு. இந்த ஃபங்கை தான் வந்து என்ன ப்ளூரல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சிங்குலர்ல இருக்கு. அப்ப இது வந்து தப்பானது. ஆனா நீங்க கரெக்டும் கொடுத்துருக்காங்க, ஆனா இது தப்பானது. ஓகேங்களா? அடுத்து ஸோ கேக்டி இருக்கு, கேக்டஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிங்குலர்ல இருக்கு, இது வந்து என்ன ப்ளூரல் இருக்கு. அப்ப இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டான. தேர்டு பாங்களா, ரேடியஸ் ரேடி. ஸோ அப்படியே வந்து மாத்திருக்கு. இது வந்து என்ன இருக்குன்னா சிங்குலர்ல இருக்கு, இது வந்து என்ன ப்ளூரல்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து நியூக்ளியஸ் நியூக்ளியர், இதுவும் வந்து என்ன சிங்குலர்ல இருக்கு, இதுவும் ப்ளூரல் இருக்கு. நம்மளுக்கான பேட்டர்ன் ப்ளூரல் அண்ட் வந்து சிங்குலர்ல வரும். இப்போ கரெக்டான ஆன்சர் செகண்ட் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 34 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சிடர் த கிவன் கொஸ்டின் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். நம்ம கொஸ்டின் என்ன? விச் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் வந்து என்னன்னா ஏபிசிடிஇ ஆர் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்களா என்ன வரும்? 1,2,3 இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர். இதே இதுல நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம் ஹோல் நம்பர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் வரும். அதாவது 0 வரும், 1,2, மைனஸ் இதெல்லாம் போகுது அப்படின்னா ஹோல் நம்பர் வரும். அப்ப நேச்சுரல் நம்பர் தான் பாசிட்டிவ் நம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்ப அவ என்ன கேட்டிருக்கான்? இந்த நேச்சுரல் நம்பர்ல 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சி, டி, அதே மாதிரி வந்து என்ன இ கொடுத்துருக்காங்க. இதுல எந்த நம்பர் ஆடு நம்பர்னு கேட்கறாங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஏ, பி, சி, டி, இ ஆர் நேச்சுரல் நம்பர். அப்ப நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல நான் 1ல வந்து 1ன்னு கூட போடுவேன். சோ இது 2ன்னு கூட வரும், இது 3, இது 4, இது 5ன்னு போறேன்னு வரேன். அவ ஆடு நம்பர் எதுன்னு கேட்டிருக்கான். நம்ம எதுவும் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி இருக்கான்? இது 6, இது 7, சோ இது 8, இது 9, இது 10ன்னு கூட எழுதலாம். 6 ஏழ்ஸ் என்ன பண்ணுவான்? 1, 3, 5, அது 7, 9ன்னு கூட எழுதலாம். இல்ல வந்து 2, 4, 6, 8, 10ன்னு கூட எழுதலாம். இப்ப எப்படி வேணா எழுதலாம்ல. அப்ப நம்ம சொல்ல முடியாதுல எது ஆடு நம்பர் அப்படின்னு நம்மளால பர்ஃபெக்டா வந்து சொல்ல முடியாது. ஏ தான் ஆடு நம்பரா, பி தான் ஆடு நம்பரா, சி ஆர் டி இன்னு சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே. P is the prime number சொல்றோம். ஓகே, இப்போ P ஓட பிரைம் நம்பர் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ பிரைம் நம்பர் என்ன? 2, ஸோ 3, அதே மாதிரி வந்து 5, 7, 11 இப்படின்னு போகும்ல. இப்போ நான் இந்த P ஓட இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு பாருங்களேன் பிரைம் நம்பர்லேயே அதுவும் வந்து 2 ஈவன் நம்பருமே வந்திருக்கு. சரியா? இப்போ நான் P ஓட இதுல பிரைம்னு சொல்றேன், 2 இடத்துல வைக்கணும். இப்போ நான் 2 வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிச்சம் இந்த இடத்துல என்ன வரலாம்? இந்த இடத்துல சி வந்து என்ன வேணா வரல, 3 வரலாம், அரியல்ஸ் 4 வரலாம், அரியல்ஸ் 5 வரலாம், அரியல்ஸ் வந்து என்னன்னா 6 வரலாம். ஆனா அவன் B மட்டும் தான் சொன்னான், B இஸ் அ பிரைம்னு சொன்னான். பி வந்து 2ஆ இருக்கலாம், ஆர் 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 11ஆ இருக்கலாம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா ஏல என்ன வேணா வரலாம், சில என்ன வேணா வரலாம், ஈல என்ன வேணா வரலாம், ஈல என்ன வேணா வரலாம். இதையே நம்மளால வந்து பர்ஃபெக்டா எந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா ஆடு நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால என்ன வேணும்? பி வந்து என்னன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளால ஆன்சர் பண்ணு. இப்ப சப்போஸ் ஒரு தோணும் ஆடு நம்பர்ல இருக்கல, நான் 2 விட்டுட்டேன்னா 3, 5, 7, 11 விட்டா டெஃபினட்டா பி தான் வந்து என்ன ஆடு நம்பர்னு சொல்லிடலாம். ஆனா 2 ஆல்சோ வந்து என்னன்னா பிரைம் நம்பர். 2 இஸ் அ ஈவன் நம்பர், தட் ஒன்லி ஈவன் நம்பர் வந்து கன்சிடர்ஸ் அ பிரைம் நம்பர் இருக்கனால நம்மளால சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? நெய்தர் ஒன் நாட் டு சஃபிஷியன்ட் டு வந்து ஆன்சர் தி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? 2 மிஸ்டேட்மெண்ட் நம்மளால வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிருமே. 35 என்ன சொல்லியிருக்காங்கன்னா a shuttlecock used for playing வந்து என்ன பேட்மிண்டன் as a shape of frustum of cone mounted on the hemisphere. The external diameter of the frustum was 5 cm and 2 cm. The height of the வந்து entire shuttlecock வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 7 cm. Find the external surface area அப்படின்னு கேட்கறாங்களே. சரி, முதல்ல நான் டயக்ராம வந்து என்ன போட்டுறேன். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷட்டில் காக்னு சொல்றாங்க. ஷட்டில் காக்கோட இது வந்து என்ன மாதிரி வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இதை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி தானே ஒரு ஷட்டில் காக்கோட இது இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்னு அதையும் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
சரி ஓகே. இது வந்து என்னன்னா இது ஓகே. இப்படி இருக்குல்ல. அவன் என்ன சொல்றான்? ஷட்டிலுக்காக யூஸ்ட் ஃபார் பிளேயிங் பேட்மிண்டன் அது ஷேப் ஆஃப் வந்து என்ன ஃப்ரெஸ்டம். ஃப்ரெஸ்டம் ஆஃப் கோன். அதாவது இங்க பாருங்களேன். இந்த ஒரு கோணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ மவுண்டட் அந்த ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா இதுதானே. அதாவது கோள வடிவம்னு சொல்லுவாங்க. நம்மளோட பூமியோட வடிவத்துல ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ இது எப்படி சொல்லணும்னா இப்படி எழுதிக்கலாம். இப்படி போட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? இதுதான் வந்து என்ன ஹெமிஸ்பியர் ரைட்டா. இந்த ஹெமிஸ்பியரோட இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கோன் மவுண்டட் அந்த ஹெமிஸ்பியர் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் ஃப்ரெஸ்டம். ஸோ இதுதான் வந்து என்ன ஃப்ரெஸ்டம் ஓகேவா? இதோட வந்து என்ன எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் சொல்றாங்க. இப்ப டயாமீட்டர்னா d is equal to 5. அப்ப ஆரம் என்ன சொல்லுவோம்? 5ல பாதி தானே 2. அப்ப 2.5 தானே வரும். அப்ப என்ன பண்ணுவேன்? சோ ஆரம் வந்துன்னா 2.5 எழுதிக்கிறேன். அடுத்து 2 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அப்ப இதோட இது வந்து ஆரம் ஓகேவா? சோ இதோட அதாவது இந்த கோன் இருக்குல்ல, இதோட வந்து என்ன டயாமீட்டர் வந்து 2. அப்ப வந்து என்ன ஆரம் என்ன வரும்? சோ 2/2 போடுவோம். கீழ வந்து 1ன்னு வரும். அப்ப இதோட ஆரம் வந்து என்ன 1 ஓகேங்களா? சரி இப்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா என்டையர் வந்து என்னன்னா இந்த ஷட்டில் காக்கோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஸோ மொத்த என்டையர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க ஓகேவா. என்டையர் 7 சென்டிமீட்டர்னா அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் ரைட்டா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர் வந்து வரும் ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. சரி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப என்டையர் சர்ஃபேஸ் அப்ப எக்ஸ்டர்னல் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ எக்ஸ்டர்னல் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வேணா இந்த ஃப்ரஸ்ட்ரம் இருக்குல்ல அதோட வந்து சர்ஃபேஸ் வந்து என்னன்னா ஏரியா தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ஹெமிஸ்பியர் இதோட வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ஹெமிஸ்பியர்னால இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு அதாவது இந்த ஃப்ரஸ்டம் அதாவது இந்த கோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்னன்னா பை இன்ட்டு 6+R2 இன்ட்டு வந்துன்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஃபார்முலா என்னன்னா 2/r² அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப அந்த R1 R2 இருக்குல்ல இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த இடத்துல எழுதிக்கிறேன் R1 வந்து 2.5 ரைட்டா. R2 வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் 1 வந்து அதாவது இங்க R1 R2 அதாவது இந்த கோனோட இது வந்து R1 எடுத்துக்கிறேன். இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா R2 எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்ப நமக்கு எல் கண்டுபிடிக்கணும். சரி நான் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு. இது என்ன அப்படின்னா எனக்கு எல் தான் வேணும்னா ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் ஓகேவா. ஸோ எல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா √R1 - R2 ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டு இன் பிளஸ் வந்து H² போடும். நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன நம்ம எதுக்கான எல் கண்டுபிடினா இந்த ஃப்ரஸ்டோட லென்த் என்ன ஹைட் 6 சென்டிமீட்டர். இந்த இடத்துல அப்ப ஹைட் ஈக்குவல் டு 6 இருக்கு. இப்ப நம்ம வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இப்ப R1 வந்து 2.5 R2 வந்து என்ன 1 இதை ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் H வந்து என்ன 6² இதுக்கு ஒரு ரூட் எடுப்போம் ரைட்டா. இப்ப பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான வேல்யூ என்னன்னா √of 38 வந்துன்னா 25 வரும். ஸோ இதை ரூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 6.18 சென்டிமீட்டர்னு வரும் ரைட்டா. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எல்லை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேல்யூல வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா. சரி இது வந்து R2 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம R2 தான் வந்துன்னா இந்த ஹெமிஸ்பியருக்கான இது. இப்ப இதுதான் வந்து என்டையர் ஃபார்முலா ஓகேவா. இந்த ஒன்னாவது ஃபார்முலால அந்த வேல்யூ வந்து எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ பை வந்து 22/7 ஒன்று வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா R1 + R2 R1 என்ன அப்படின்னா 2.5 இருக்கு பிளஸ் R2 வந்து 1 ரைட். ஸோ எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இப்பதான் கண்டுபிடிச்சா 6.18 வருது ரைட்டா. அதோட என்ன வரும் 2 ஸோ இன்ட்டு 22/7 வரும் இன்ட்டு R2 வந்து 1 ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணணும்னு வச்சுக்கலாம் அடிச்சோம்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன 74.26 வந்து என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நீங்க பார்த்தோன்னே வந்து இவ்வளோ இது இருக்கும் சரிங்களா. முதல்ல இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா நம்மளுக்கான டயக்ராம் போட தெரியணும். செகண்ட் இந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா தெரியணும். தேர்டு இந்த ஸ்கொயர் எடுக்க தெரியும். √32.25 வந்து என்னன்னா என்ன எடுத்துன்னு தெரிய வரணும். அது ஃபோர்த்து இதை எல்லாத்தையும் அடிக்கணும். இந்த கொஸ்டினை நீங்க எடுத்து சால்வ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். மினிமம் நான் சொல்றேன் 15 நிமிஷம் கேளு. 15 நிமிஷமே பத்தாது அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நான் 15 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா வருமானு தெரியாது சரிங்களா. அதனால சொல்றேன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கேன். இந்த மாதிரி கொஸ்டினை எக்ஸாம்ல வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா டைம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியாது சரிங்களா. 75 கொஸ்டின் கேட்க போறாங்க இல்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இதுக்கே நீங்க ஒரு 15 நிமிஷத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்க நிறைய கொஸ்டினை நீங்க வந்து லூஸ் பண்ண வேண்டியது. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 36th கொஸ்டின் பாருங்க. இது என்ன சொல்லிருக்காங்க இந்த given series how many 8s are there that are not divisible by the number to its left ன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி divisible by the number to its right ன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்து என்னன்னா ரைட் சைடு ஓகேவா. ஸோ இது வந்து ரைட் சைடு இது வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு வரும்ல. இப்ப பாருங்களேன் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 8வது இதுல வந்து என்னன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர் என்ன இருந்தா டிவிசிபிள் ஆகக்கூடாது. நாட் டிவிசிபிள் பை நம்பர் டு லெஃப்ட் ஆனா கம்ப்ளீட்டா டிவிசல் ஆகும் நம்பர் வந்து ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா.
இப்ப 8வது இதுல இருக்கு பாருங்க. 8 நம்பர் இங்க இருக்கு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா 4 இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கு. சோ 4 இருக்கு. அடுத்து 8 இருக்கு. அடுத்து 8 இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருக்குது. சோ இந்த 8க்கு லெஃப்ட்ல இருக்கிறது 4. இந்த 4 என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப 8 டிவைட் பை 4 ஆனே அப்படின்னா என்ன ஆகுதுல 8 கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுது. அதனால என்ன இந்த 8 வராது. இந்த செகண்ட் 8 எடுப்போம். ஓகே. இந்த 8 எடுத்தா இங்க ஒரு 8 இருக்குல்ல. அப்ப அது இந்த இடத்துல எழுதுறேன். செகண்ட் 8 எடுக்கிறேன். செகண்ட் 8 எடுத்தா இப்படி வரும் ரைட்டா. சோ வந்து 3 8 இருக்கும். இந்த 3 8 இருக்கும்போது லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்களேன். அப்ப 8 டிவைட் பை 8ன்னு போடும் அடி ஆகுது கம்ப்ளீட் டிவிதா. அதனால இதுவுமே வந்து என்னன்னா சோ இது என்ன ஆகுது ராங்னு போயிடும். அடுத்து என்ன வரலாம் தேர்டு. சோ இந்த தேர்டுல இருக்கிற வந்து இந்த 8 எடுத்துக்கிறேன். சோ தேர்டு 8 எடுத்தனா என்ன வரும் இந்த சைடு 8 இருக்கும், இந்த சைடு 8 இருக்கு, இந்த சைடு 9 இருக்கும். இப்ப இதோட லெஃப்ட்ல இருக்குது. சோ 8 டிவைட் பை 8 போட்டா 1 வரும். ஈவன் வந்து இதுவும் அடி ஆகுது. அதனால இது தப்பாயிரும். அடுத்து இருக்கிற 8 பாருங்களேன். இங்க ஒரு 8 இருக்கு ரைட்டா. சோ இந்த 8 எடுத்தோம்னா 5 வரும், 8 வரும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு 8 இருக்கு. ரைட். இப்ப பாருங்க 8ஓட லெஃப்ட் சைடுல வந்து 5 இருக்கு. 8 5ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது ரைட்டா. அதே மாதிரி 8ஓட ரைட் சைடுல வந்து 8 இருக்கு. 8 டிவைட் பை 8 ஆகும். அப்ப என்ன சொல்லலாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா வருது. ஓகேவா. அடுத்து இருக்கிற 8 பார்த்தோம் அப்படின்னா அது ஆன்சர் வராது. ஏன்னா 8 8 இன்ட்டு 3ன்னு வரும். 8ஓட லெஃப்ட் சைடுல வந்து என்னன்னா இருக்கு. அது டிவைட் ஆகும். அதனால இதுவும் வராது. அப்ப ஒரே ஒரு 8 மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டான வருது. இது அதனால ஆன்சர் 1 தான். சோ இவ்வளவு எழுதணும் அப்படின்னு நீங்க தேவையில்ல. நீங்க எக்ஸாம் டைம்ல டக்குன்னு நீங்க அதாவது மென்டலாவா நீங்க கால்குலேட் பண்ணாவே ஆன்சர் வந்துருச்சு. எதுக்கு நான் இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். கரெக்டான இதை வந்து நீங்க பிடிக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 37th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஐட்டம் வந்து என்ன இன்க்ளூசிவ் ஆஃப் 10% அவரோட ப்ராஃபிட் வாஸ் வந்து என்ன 440 சொல்லிட்டு வாட் வுட் பி த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஐட்டம் வந்து என்ன சோல்ட் ஃபார் வந்து 370. இப்ப அவ செல்லிங் பிரைஸ் சொல்றான்ல செல்லிங் பிரைஸ் இன்க்ளூசிவ் வந்து என்ன ப்ராஃபிட். ஓகேவா. அவன் ப்ராஃபிட்டோட சேர்த்து என்ன அப்படின்னா 10% சொல்றான். அப்போ 110 தானே. 110% வந்தா என்னன்னா 440 அப்படின்னு சொல்றான் ரைட்டா. இது இருக்குன்னா 100% நான் கண்டுபிடிச்சேன். 100% எப்படி கண்டுபிடிப்பேன் எக்ஸ்னு வைப்பேன். நான் எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கிராஸ் அதாவது எக்ஸ் வேணும். எக்ஸ் வேணும்னா என்ன வரும் இந்த 440 இன்ட்டு இந்த 100 வந்து இந்த சைடு போடும். கீழே என்ன வரும் 110 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும் இங்க வந்து 0 இருக்கு. இங்க ஒரு 0 போயிடறேன். இங்க 11. ஸோ இங்க வந்து 4 ஆகும் 40. அப்ப என்ன ஆகும் எவ்வளவு ஒரு 400ன்னு வருதுல. அப்ப அந்த 400 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் பிரைஸ். அதனா 100%. நான் எப்போதும் ஒரு காஸ்ட் பிரைஸ் 100% இருப்போம். ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சேன். காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா 400 அப்படின்னு வந்து இந்த 400 என்ன 100% ரைட்டா. சரி அவன் என்ன கேட்டிருக்கானா இப்ப வாட் வுட் பி த பெர்சன்டேஜ் ஆஃப் இஃப் த ஐட்டம் சோல்ட் டு வந்து 370. இப்ப நான் செல்லிங் பிரைஸ் என்ன பண்றேன் அப்படின்னா எவ்வளவுக்கு செல் பண்றேன் 370 ரூபாய்க்கு செல் பண்றேன். இப்ப 400 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் 370 ரூபாய்க்கு செல் பண்றேன். எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருச்சு 30 ரூபாய் குறைஞ்சிருச்சுல. இந்த 30 ரூபாய் அதாவது இந்த 30 ரூபாய் வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ரூபா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 400 பார்த்தா இதான் ஆன்சர் சரிங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான ஃபார்முலாவும் இருக்கு. நீங்க அதையும் வந்து என்ன சால்வ் பண்ணி போகலாம். ஆர் எல்ஸ் 400ல 30 என்ன பர்சன்ட் பார்க்கலாம். 400ல 30 நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10% பார்க்கலாம். அதாவது ஒரு சன தனிப்புள்ளி அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் போடுறேன் 30 டிவைட் பை வந்து என்ன 400 வரும் இன்ட்டு வந்து என்ன 100 வரும் ரைட்டா. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடியாரேன். இப்போ என்ன இருக்கு ஸோ 30 வந்து என்ன அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. நான் 30 4ஆல அடிச்சேன் அப்படின்னா 7.5 அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஈஸியா இது வந்து 7.5 போட்டலாம். இது தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன 110 அதாவது ஏன்னா ப்ராஃபிட் சேர்த்து தானே கொடுத்துருக்கான். அதனால 110% வந்து 430. அப்ப 100% கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து வந்து நீங்க செல்லிங் பிரைஸ் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 38th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் அத்லெட் வந்து நிராஜ் சோப்ரா கிரியேட்டர் ஹிஸ்டரி பை பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் கோல்டு இன் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. வாட் வாஸ் இஸ் ஸ்போர்ட்னு சொல்லணும் ஜாவலின் த்ரோ ஈவன் இப்ப கூட நம்ம கேட்டாலும் வந்து மறக்க மாட்டோம். ஏன்னா ஈஸா வந்து ஒலிம்பிக்ல வந்து வின் பண்ணிருப்பாரு சரிங்களா. சோ அதனால வந்து நான் வச்சிருச்சேன். இது எல்லாமே கரண்ட் அஃபேர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து 2018ல வந்து நடந்திருக்கலாம். ஆர் எல்ஸ் 2017 நடந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து 2008ல எக்ஸாம் நடந்தனால 2017ஓட கரண்ட் அஃபேர் கேட்கறாங்க. அப்ப நீங்க 2024 ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் 2013ஓட வந்து என்னன்னா அப்ப இருந்தே நீங்க கரண்ட் அஃபேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரியா. சரி அடுத்த கொஸ்டின் போலாம். 39th கொஸ்டின் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 122 பிளஸ் 345 மைனஸ் 1 இன்ட்டு வந்து 1011 பிளஸ் வந்து 337 கொடுத்து இந்த அதாவது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி இப்ப நம்ம போடுமே 122 இருக்கு ரைட்டா. அடுத்து வந்து பிளஸ் 345 இருக்கு. அதே மாதிரி மைனஸ் 1 கிராஸ் இன்ட்டு 1011 இருக்கு. ஸோ டிவிஷன்ஸ்ல வந்து என்னன்னா 337 இருக்கு சரியா. இது உங்களுக்கு கொஞ்சம் பிளரா இருக்கும். அதனால அந்த மாதிரி எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்ப நான் 1011 337 வந்து என்ன அடிச்சுன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து 3ஆல அதாவது 337 ஸோ 337 அந்த 3ஆல பாருங்க. ஸோ 7 3 வந்து என்ன 21 வரும்.
3 9 9 வந்து 11 1 வரும். 3 9 9 1 வந்து 1011 வருதுடா. அப்ப 3ஆல வந்து அடியாகும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போடுமாஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அடுத்து வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு 3, இப்போ 1 இன்ட்டு 3, ஸோ 3 பண்ணா என்ன 3 தான் வரும் ரைட்டா. அடுத்து இங்க கூட்டுங்களேன், 122 345 நான் கூட்டினா என்ன வரும் 467 அப்படின்னு வரும். மைனஸ் வந்து 3 இருக்குல்ல. இப்ப நான் 463ல அதாவது 467 3 கழிச்சு அப்படின்னா 464 அப்படின்னு வருது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா போடுமாஸ் பிரின்சிபல், ஓகேவா. ஸோ போடுமாஸ் பிரின்சிபல் படி வந்து என்ன எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியணும், அது தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு வந்து -1 வந்து ஃபர்ஸ்ட் கழிச்சு விட்டாங்க. 345 -1 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 344 இன்ட்டு வந்து 1011 பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும், அடுத்து வந்து என்ன பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் போடுமாஸ் பிரின்சிபல். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா ஆன்சர் ஈஸியா வந்துருச்சுங்களா. சரி, ஓகே. நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the tendency of வந்து undisturbed object stay at the rest or to keep moving with the வந்து same velocity is called சொல்றாங்களே. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இனர்ஷியா. அதாவது என்னன்னா இது எந்த இதுல படிச்சிருக்கோம்னா நம்மளோட சயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து என்ன பிசிக்ஸ், ஓகேங்களா. பிசிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா நியூட்டனோட வந்து என்ன ஃபர்ஸ்ட் லா இருக்கும் சரிங்களா. ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால ஸோ 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அகைன் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு பொருள் அதே பொருள் வந்து என்ன மூவிங்ல இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து மூவிங்ல தான் இருக்கும் அன்லெஸ் வந்து ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் சரிங்களா. நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா அந்த இது என்னன்னா சேம் மூவிங் ஸ்பீட்ல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்ட்ல இருக்குன்னா அதே ரெஸ்ட்ல தான் இருக்கும், மூவிங்ல இருக்குன்னா சேம் ஸ்பீட்ல தான் மூவிங்ல இருக்கும். இப்போ ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பந்து வந்து ஃபுட்பால் இருக்கு, அந்த ஃபுட்பால் நான் எத்திக்கிட்டே போறேன் அப்படின்னு வச்சு மூவிங்ல இருக்கு. ஆனா அது ஏன் சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகலைன்னா அந்த பந்து வந்து தரையில தொடுது, ஃபிரிக்ஷன்னால வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு குறையும். ஆர் எல்ஸ் வந்து என்ன, நீங்க ஒரு பந்தை வந்து எத்துறீங்க, எத்தும் போது வந்து மேல போகும்போது வந்து சேம் ஸ்பீட்ல போகல அப்படின்னு ஒரு டவுட் இல்லை. ஏன் போகலைன்னா நம்மளோட எத்தும் போது ஆப்போசிட்ல வந்து ஏர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். அதனாலதான் வந்து சேம் வந்து என்ன ஸ்பீட்ல போகல சரிங்களா. பட் இதே பந்தை நீங்க ஸ்பேஸ்ல வந்து என்ன ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பந்து சேம் ஸ்பீட்ல தான் போகும். அதுதான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லும் சரிங்களா. அதுதான் என்ன சொல்லுவாரா இனர்ஷியாவோட கான்செப்ட் வச்சு சொல்லுவார். இதுதான் அதான் இங்க வரும். The tendency of ஒரு undisturbed ஒரு ஆப்ஜெக்ட் to stay at the rest or keep moving with வந்து சேமோட வெலாசிட்டி. வெலாசிட்டி மீன்ஸ் வந்து என்ன, ஒரு டைரக்ஷன்ல ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு போகுதுன்னா அதுதான் நம்ம வெலாசிட்டி சொல்லுவோம். இஸ் கால்டு வந்து இனர்ஷியா சரிங்களா. இது எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஈஸியா பண்ணுங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் 40 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து ரிமைனிங் வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.